எல்லோருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 8வது நாள் ப்ராக்டிஸ்ங்கிறது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கும், நிறைய பெனிஃபிட் கிடைக்கிறத தாண்டி ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குன்னா இந்த ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். இது இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இந்த ப்ராக்டிஸ் வந்து என்வாயன்மெண்ட்டில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒவ்வொரு நபர்களும், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் இதை ப்ராக்டிஸ் பண்ணால், இன்றைக்கி என்ன ப்ராக்டிஸ்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த நேத்திக்கு ஆடியோ ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்திக்கின்னு உங்களோட ஃபீட்பேக்லேருந்து தெரிஞ்சுது. ஒரு டெத்தை எப்படி பார்க்குறது, ஒரு பிரச்சனை எப்படி கையாளுறது அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நேத்திக்கு ஆடியோ வந்து ஃபுல்லாக ஓப்பன் விட்டுறோம். மீன்ஸ் அது எப்பவுமே லாக் பண்ண மாட்டோம். அந்த லிங்க்கை நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், யாருக்கு வேணாலும் அனுப்பிக்கலாம். யாராவது ஒரு பிரச்சனை இருக்கிறாங்க, எஸ்பெஷலி வந்து ஒரு கவலையில் இருக்காங்க, ஒரு பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல, ஒரு மரணத்தை வந்து அவங்களால தாங்கிக்க முடியல, ஒரு சோகம் அவங்கள போட்டு சூழ்ந்துருக்குது, இப்படி ஏதோ ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது தாராளமாக நீங்கள் அந்த 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 ஆடியோவை அவங்களுக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்து அதை பார்க்க வச்சுருங்க. அந்த 20 நிமிஷம் ஆடியோ வந்து அவங்க மனசில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களை நிறைய பேருக்கு ஏற்படுத்தின மாதிரி அத்தனை ஃபீட்பேக் ஷேர் பண்ண டைம் இல்லை. பட் ஐ எம் ஸோ ஹாப்பி. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் சொன்னது. கண்டிப்பாக அதை பற்றி ஒரு பெரிய மாஸ்டர் கிளாஸ் எடுக்கும்போது இன்னும் அதை பற்றி டீட்டெயிலாக புரிஞ்சுக்குவீங்க. அதே மாதிரி நேற்றுக்கு அந்த மணி செஷன், அதில் அந்த 12 நிமிஷம் அந்த வீடியோ, அதாவது அந்த மணிக்கான அஃபர்மேஷன், ஃபர்கிவ்னஸ் ப்ரேயர், மணிக்கான போனோம் வாட்டர் ப்ரேயர், இதை செஞ்சு முடிக்கும்போது உங்களோட எல்லாருமே சேர்ந்த எனர்ஜி வேறு லெவலில் மாறிடுச்சு. இப்போ நேற்று மணி மேஜிக்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. மணி பாருங்கள், இது ஒரு நாள் பண்ணும்போது இந்த எஃபெக்ட்னா, இஃப் யூ டூ டெய்லி பேசிஸ் டெஃபினட்டாக அந்த வீடியோ உங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துருவேன். நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது அடுத்த லைவ்லேயும் வந்துடும். நம்ம சாட்டர்டேலேருந்து வரக்கூடிய எல்லா செஷன்லையும் லைவ்லேயும் உங்களுக்கு அது ஸ்டார்டிங்கில் வந்துடும். வில் பிளான் ஃபார் தட், ஸோ தட் நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கான ப்ராக்டிஸ் நம்ம எப்பவுமே ஸ்டார்டிங்கில் ஒரு 10 விஷயத்துக்கு தேங்க்ஸ் எழுத சொல்லுவோம். அதை வந்து இன்றைக்கி வந்து கடைசியில் சொல்கிறேன் நான். ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த ஆடியோ கேட்டு முடிக்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும். இப்போ சொன்னது உங்களுக்கு கரெக்டாக புரியாது. இன்றைக்கான ப்ராக்டிஸ்க்கான பேர் வந்து மேஜிக்கல் இன்கிரிடியன்ஸ். மேஜிக்கல் இன்கிரிடியன்ஸ் என்ன? இப்போ ஏதோ ஒரு ஃபுட் ஏதோ வாங்குகிறோம், ஒரு பேக்கெட் ஃபுட் பிஸ்கெட் வாங்குறோம்னா அதில் என்ன போட இன்கிரிடியன்ஸ்? அதில் மைதா, சுகரு, இதெல்லாம் இது இன்கிரிடியன்ஸ். அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ற உணவில் என்னெல்லாம் இன்கிரிடியன்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சி அந்த சாப்பாட்டுக்கு நீங்கள் நன்றியுணர்வு செலுத்தணும். அந்த நன்றியுணர்வுங்கிறது ஒரு இன்கிரிடியன்ட் அதில் சேர்ந்துடணும், அவ்வளோதான். சாப்பாட்டில் என்ன இன்கிரிடியன்ஸ் இருக்குதுன்னு அதுக்கு நன்றி உணர்வு சொல்லிடுறீங்க. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த நன்றி உணர்வு இருக்குது இல்லையா, அதுவே அந்த உணவில் ஒன் ஆஃப் த இன்கிரிடியண்ட்டாக மாறிடுச்சுன்னா அது விஷமே அமிர்தமாக மாறிடும். அதுதான் இன்றைக்கான ப்ராக்டிஸ். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த புக்கில் இல்லை, அதை பற்றி இல்லை, இருந்தாலும் அது சொல்லாமல் இதோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரியாது. இந்த இன்கிரிடியன்ட் நம்ம நினச்சி பாருங்கள், நம்ம எவ்வளோ சாப்பிட்ருப்போம். இப்போது ஒரு அரிசின்னு எடுத்துட்டிங்கன்னா காலையில் சாப்பிட்றோம், மதியம் ஒரு நாளைக்கு ஒரு 300 கிராம் அரிசி சமைச்சு சாப்பிட்ருப்போன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. அப்போது ஒரு 3 நாளைக்கு ஒருக்கா 1 கிலோ, அப்போ ஒரு மாதத்துக்கு 10 கிலோ அரிசி சாப்பிட்றோம். இப்போ ஒரு 5 வயசுலேருந்து இப்போ உங்கள் என்ன வயசு கணக்கு போட்டு பாருங்கள், எத்தனை மாதம் நீங்கள் உயிரோடு இருந்திருக்கீங்க. அப்போது அத்தனை 10 கிலோ கணக்கு போட்டால் ஒரு குடோனே நம்பிடும். அத்தனை அரிசி சாப்பிட்டு முடிச்சாச்சு நம்ம. இது அரிசி மட்டும் இல்லை, வெங்காயம், புளி, நீங்கள் வந்து காய்கறிகள்லாம் கணக்கு போட்டால் அது ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போகிற நப்புனா கூட அந்தளவுக்கு நம்ம சாப்பிட்டோம். பார்த்தபடி தெரியுறமா நம்மளுக்கு எவ்வளோ போகிறோன்னு பாருங்கள். ஒரு பழமொழி இருக்கும், அதாவது ஒரு சேயிங், கேன் யூ ஈட் எலிஃபெண்ட் சொல்லுவாங்க. எஸ், இஃப் யூ ஈட் பைட் பை பைட். ஒவ்வொரு வாய் கொஞ்சம் கொஞ்சமாக யானையை கட் பண்ணி சமைச்சு சாப்பிட்டோம்னா ஒரு வருஷத்தில் யானை சாப்பிட்டு முடிச்சிடலாம். அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் வந்தாலும் சிறுசாக பார்த்தோம்னா ஈஸிங்கிறக்காக சொல்லுவாங்க. அப்போ நம்ம எவ்வளோ சாப்பிட்டு முடிச்சிருக்கோம், இத்தனை உணவுகளுக்கு நம்ம நன்றி உணவு இருந்திருக்கிறோமா அப்படிங்கிறது கொஸ்டின் இனிமேல் இருக்கணும். இப்போ இந்த உணவு எங்கேருந்து வருது? இந்த 5 பூதங்களும் இல்லைன்னா நம்மளுக்கு இங்கே எதுவுமே கிடையாது. நம்ம ஆல்ரெடி நம்ம பாடி ஆரோக்கியத்தை பார்க்கும்போது பார்த்தோம், நம்ம ஆனது 5 பூதங்களால் ஆனதான். 5 பூதங்களுடைய சப்போர்ட் இல்லாட்டி நீங்கள் இந்த உலகத்தில் உயிர் வாழவே முடியாது, உயிர் உருவாகவே முடியாது. ஆக்சுவலாக சொல்ல போனோம், நீங்கன்ட்டு இல்லை, எந்த புல் பூண்டு செடி எதுவுமே உருவாகாது. ஆனால் இன்றைக்கி நமக்கு கிடைக்கிற உணவு, இந்த 5 பூதங்கள் இல்லாமல் இந்த உணவு வராது. அதோடைய இன்கிரிடியன்ட் போய் பாருங்கள். அது அரிசினா நெல்லுங்கிறது வந்து வயல், அது மண். அப்போது அது வளர்றதுக்கு வந்து நீர் வேணும், அதுக்கான ஒரு இதமான காற்று வேணும். இப்படி எல்லா 5 பூதங்களுக்கான சப்போர்ட் அதில் இருக்குது. ஆனாலும் ரொம்ப ரொம்ப மெயின் இன்கிரிடியன்ட் கேட்டிங்கன்னா எர்த். பொதுவாகவே இந்த 5 பூதங்கள் சொல்லும்போது இந்த 5 எலிமெண்ட்ஸ் ஆஃப் நேச்சர், பொதுவாக நம்ம கல்ச்சரில் மெஜாரிட்டி ஆஃப் கண்ட்ரியில் வந்து 5 எலிமெண்ட்ஸ் ஆஃப் நேச்சர் தான்.
பட் சில கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா சில பிரின்சிபல் சில மதங்களில் வந்து 4 எலிமெண்ட்ஸ் ஆஃப் நேச்சர். ஏன்னா ஆகாயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய குணாதிசயங்கள் கிடையாது, அதை பார்க்க முடியாது, உணர முடியாது. ஒன் இட் ஹேஸ் சவுண்டு. இப்போ காற்றுன்னு அதுக்கு தொடுணர்வு இருக்குது, எக்ஸ்ட்ராவாக சவுண்டு இருக்குது, தொடுணர்வு இருக்குது. நெருப்புனா கூட வந்து சில ஷேப் இருக்குது, அது ஒரு வடிவம் இருக்குது. நீர் அப்படின்னா அதுக்கு சுவை இருக்குது. நிலத்துக்கு வந்து இன்னும் அடிஷனலாக ஸ்மெல் இருக்குது. அப்போ எல்லா குணாதிசயங்களும் வந்து நம்முடைய நிலம். அதனால தான் வந்து இந்த 50 பற்றி தொல்காப்பியத்திலே பாட்டு வருது. நிலம் தீ நீர் வழி விசும்போடும் 5ம் கலந்த மயக்கம் உலகம் அப்படின்னு. அப்போ இந்த உலகமே இந்த 5ஆல் ஆனதான். ஆக்சுவலாக புறநானூறு பாட்டு வர எனக்கு அந்த பாட்டு மறந்துடுச்சு. மண் திணிந்த நிலம்னு ஆரம்பிக்கும், அது ஒரு பெரிய பாட்டு ஆக்சுவலாக. அதில் ஃபஸ்ட்டு 50 பற்றி வரும்போது ஃபஸ்ட்டு மண் தான் வரும். அப்போ நிலம்ங்கிறது வந்து நம்மளுக்கு உணவை கொடுக்குது, நம்மளுக்கான தண்ணி எல்லாமே அந்த நிலத்துலேருந்து வருது. ஒரு இந்த கற்பக விரிச்ச மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து நிலம் அத்தனையும் கொடுக்குது. ஸோ அதை நம்ம ரெஸ்பெக்ட் என் பையன் பேர் பிரித்திவ்னா எஸ் எர்த். அப்போது நம்ம ஆர் வி ரியலி ரெஸ்பெக்டிங் இட்? நம்ம ஒரு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி இந்த மண்ணில் போட்டோம்னா அந்த மண்ணை பாதிக்குது. ஒரு நம்ம அதாவது கிராட்டிடியூடை வந்து நீங்கள் சொல்லக்கூடாது, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும். நாளைக்கு லைவில் உங்களுக்கு நான் ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் தட் டாபிக். அதாவது நிறைய பேர் நன்றின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ நன்றி இருக்கும்னு நினச்சிக்கிறோம். எங்கள் வீட்டில் அம்மாவுக்கு சொல்லிட்டுங்க, ஒய்ஃப்க்கு சொல்லிட்டேன், ஒரு ரோட்டில் யாரை பார்த்தாலும் நன்றி சொல்லிடுறேன், ஒரு ஹோட்டல் சொல்லிடுறேன். நன்றி சொல்கிறது நன்றி உணர்வு கிடையாது. யூ ஹாவ் டு டெமான்ஸ்ட்ரேட் இட். அது எப்படி ஒவ்வொன்றுக்கும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது? ஒரு பேரண்ட்ஸ்ட்டு எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது, ஒய்ஃப்கிட்ட எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது, நாளைக்கு லைவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுது நிறைய பேருக்கு. நன்றி எழுதுறதோ நன்றி சொல்கிறதோ நன்றி உணர்வு ஆயுதுன்னு நினச்சிக்கிறோம். உணர்றது முதல்ல, தென் யூ ஹாவ் டு டெமான்ஸ்ட்ரேட் இட். அப்போ இந்த 5 நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதுக்கு எதிரான வேலை செய்யக்கூடாது. இன்றைக்கி மனித சமுதாயம் பால் விட்டு போனதுக்கு இத்தனை பிரச்சனை சந்திக்கிறதுக்கான மெயின் காரணம் தெரியுங்களா? இத்தனையும் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய இயற்கையை மனிதன் அழிக்கிறது மட்டும், அதை தவறாக பயன்படுத்துறது. நான் என்ன சொல்கிறேன்னா, அதாவது நம்ம இன்றைக்கி ஒரு மரத்தை வெட்டாமையோ ஒரு ரோடு போடாமையோ நம்ம கண்டிப்பாக இருக்க முடியாதான். நம்ம இன்றைக்கி வளர்ந்துட்டு வரோம், இதெல்லாம் அவசியம்தான். பட் அதே நேரத்தில் அதுக்கான பாதிப்பை குறைக்கிற மாதிரி ட்ரை பண்ணணும். அது கொஞ்சம் பிரக்யோட அதுக்கான வேலையை சேர்ந்து செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். டெக்னாலஜி கண்டுபிடிக்கும் போதே அதை முடிஞ்ச வரைக்கும் அதை பாதிக்காமல் ஏதாவது ட்ரை பண்ணலாமா அப்படின்னு அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் போதும். அதுக்கு அதை இக்னோர் பண்ணுறதே பெரிய பிரச்சனை. ஆனால் இயற்கை தன்னை சமநிலைப்படுத்திக்க அதுக்கான தண்டனை நம்மளுக்கு தான். கொரோனாவுக்கு 1 வருஷம் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு WHO ரிப்போர்ட் வருது. நாங்கள் இந்த ஏர் பொல்யூஷனை பற்றியெல்லாம் ஏர் பியூரிஃபையர் சேல் பண்ணோம், அதை பற்றி படிக்கும்போது நான் சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து ஓசோன் வந்து பிரச்சனை பெருசாகிடுச்சு. இனிமேல் இது கொஞ்ச நாளைக்கு கண்டிப்பாக எல்லோரும் இந்த ஃப்ளைட் யூஸ் பண்ணுறது தவிர்த்தாவோ இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணோம்னா இந்த அந்த பிரச்சனை பெருசாகாமல் பாதுகாக்க முடியும், கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ண முடியும். இல்லைன்னா இது ரிவர்ஸ் இன்னும் பிரச்சனை பெருசாகிட்டு பண்ணி இது மனித குலம் பெரிய ஆபத்தை சந்திக்கும் அப்படின்னு ரிப்போர்ட் வருது. யார் கேட்பாங்க? ஒருத்தர் அதை இக்னோர் பண்ணிட்டாங்க. இயக்கி விட்டுச்சா? ஒரு வைரஸ் அனுப்பி 3 மாதம் நம்மளால் வீட்டுக்குள்ளே முடங்கி போயிடுச்சா இல்லையா? எந்த வண்டி ஓடலை, ஃப்ளைட் ஓடலை. என்னாச்சு? கொரோனாக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2023 ரிப்போர்ட் வருது. ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி என்ன கண்டிஷன், அந்த கண்டிஷன் ரிவர்ஸ் ஆகிடுச்சு ஓசோன். காரணம் என்னென்னா அந்த 3-4 மாதம் ஃப்ளைட் ஓடாமல் பொல்யூட் பண்ணாமல் இருந்ததுனால தான். அப்போ நம்ம இப்போல்லாம் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தான் என்வரன்மெண்ட் சரி பண்ண வழியா, இயற்கை விடாது, அது தன்னை சமநிலைப்படுத்திக்கும். இத்தனை டெக்னாலஜி கண்டுபிடிச்சிட்டோம், இன்றைக்கி எத்தனையோ இது போகிறோம். இந்த உலகம் இன்னும் 500 கோடி வருஷம் இருக்க போகுதுன்னு அதை கண்டுபிடிக்கிறோம். ஒவ்வொன்று எப்போ உருவாச்சுன்னு கண்டுபிடிக்கிறோம். இத்தனை டெக்னாலஜி இன்றைக்கி அட்வான்ஸ் ஆகிட்டோமே, ஒருத்தரோ ஒரு விஷயத்துலையாவது எதாவது ப்ரிடிக்ட் பண்ணாங்களா? இந்த மாதிரி வந்து ஒரு 3 லாக்டவுன் ஒரு கான்செப்ட் வரப்போகுது, இது ஒரு வைரஸ்க்காக உலகமே வீட்டுக்குள்ளே முடங்க போகுது, ஒரு 3 மாதம் எதுவுமே நடக்காது, ஃப்ளைட் ஓடாது, வண்டி ஓடாது, யாரோ சொன்னால் நம்பியிருப்போம்? ஃபஸ்ட்டு இம்பாசிபிள் அப்படின்ட்டு இருப்போம். இயற்கையோட பவர் அதுதான். மனிதன் இயற்கையோட பவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் இந்த மாதிரி இது ஏகப்பட்ட தண்டனைகள் கிடச்சிட்டு இருக்கும். இதை வந்து அடுத்தடுத்த சந்தைகள் அனுபவிக்கும். அப்போ நம்மளுடைய வந்து என்னென்னா, இன்றைக்கான ப்ராக்டிஸ் வந்து ஒரு உணவை பார்த்தோம்னா அதுக்கு இருக்கிற இன்கிரிடியன்ஸ், அதுக்கு நன்றி சொல்லணும். அது சொல்லும்போது இந்த ஆத்தர் ஒன்று சொல்கிறாங்க, மாயாஜால பொடின்னு பின்னாடி ஒரு சாப்டர் வருது. இப்போதைக்கே வந்து ப்ரே பண்ணிவிட்டு ஒரு நன்றியோட ஒரு பொடியாக அசியூம் பண்ணி அந்த சாப்பாட்டு மேலே தூவிட்டு நீங்கள் சாப்பிடுங்க. அப்போ அதில் இன்னும் ஒன்றாவது கிட்ட நன்றி வந்துடும். அப்போ நம்ம சாப்பாட்டுக்கு நன்றி சொல்லணும்னா 5 பூதங்களுக்கு நன்றி சொல்லணும், 5 பூதங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும். இன்றைக்கி சீக்ரெட் கூட இந்த 5 பூதங்களோடையும் அனுப்புங்க. எர்த்து, ஃபயர், ஏர், வாட்டர், ஸ்பேஸ் ஆர் ஈத்தர், இதை அப்படியே டைப் பண்ணி அனுப்புங்க. 6 வந்து தமிழ்னா நிலம், தீ, நீர், வழி, ஆகாயம். வழினா காற்று சொல்கிறேன், காற்று, ஆகாயம்னு தமிழ் டைப் பண்ணி அனுப்புங்க. இன்றைக்கி இதை சீக்ரெட் கோடு. அப்போ இந்த 5 பூதங்களையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும்.
இல்லைன்னா அதுக்கான தண்டனை நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ நமக்கு சாப்பாடு இத்தனை நாளாக சாப்பிட்ருக்கோம் அது ஐம்பது தான் காரணம். அது சாப்பாடு மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சாப்பாடு மருந்துன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம சாப்பாடு கொத்து புரோட்டாவோ சில்லி சிக்கனோ மருந்து ஆகாது. நம்ம இன்றைக்கி சாப்பாட்டையும் கெடுத்து வச்சுட்டு அது வேறு விஷயம். அதை பின்னாடி பார்ப்போம். அப்படி ஒரு வேளை கெட்டு போனால் கூட இந்த உடம்பை சரி பண்ணுறதுக்கான மருந்து தனியாக மூலிகையாக இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுத்துருக்கு, இந்த மண் கொடுத்துருக்கு. அதையும் நம்ம சித்த மருத்துவம் நம்ம சித்தரில் அதை கண்டுபிடிச்சி அதைய ஒரு டாக்குமெண்ட் பண்ணால் அன்றைக்கி அந்த சித்த மருத்துவத்தையும் மறந்துவிட்டோம். இப்போ உங்களுக்கு என்ன நோய் அதுக்கான ஒரு பட்டை, அதுக்கான ஒரு பூ, அதுக்கான ஒரு இது மருந்து இட்ஸ் தேர். அவனுடைய குணாதிசயங்களை நீங்கள் நினச்ச ஆச்சரியமாக இருக்கும். அஸ்வகந்தா உங்களுக்கு என்ன மாதிரி காம் ரிலீஃப் கொடுக்குது. துளசியில் இருக்கிற அந்த இது அது ஒரு டிஃப்ரெண்ட் டாபிக் விடுங்க. அப்போ என்னன்னா நம்மளுக்கான அப்படி ஒரு வேளை நம்ம தப்படி நோய் வந்தால் நோய்க்கான மருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதையும் நம்ம சித்தர்கள் கண்டுபிடிச்சி டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பாம்பு கீரியும் சண்டை போட்டுச்சுன்னு சம்டைம் அந்த பாம்பு மோஸ்ட்லி வந்து கீரி ஜெயிச்சிடும். அந்த பாம்பு கடிச்சதே அதுக்கு விஷம் ஏறி இருக்கும். அந்த ஒரு அரை மணி நேரம் அந்த கீரி சித்துரும். ஆனால் அதுக்குள்ளே ஓடி போய் ஒரு கிழங்கையோ எதுவோ சாப்பிட்ட உடனே அது தப்பிச்சுக்கும். அதை கடிச்சு எதை சாப்பிட்டா நம்ம பாம்பு இந்த விஷத்தை முறிக்கிறது நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சி டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான இந்த மண்ணையும் இந்த இயற்கையும் மரம் செடி கொடையும் நம்ம மதிக்கணும். we have to demonstrate it. அதுதான் நாம் நன்றின்னு சொல்கிறதுக்கான அர்த்தம் அதுதான். அப்புறம் அந்த சாப்பாட்டில் இருக்கக்கூடிய இன்னைக்கு இந்த 10 எழுதணும் இல்லையா, அது 10 நீங்கள் சாப்பாட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் அரிசி, பருப்பு, அதில் இருக்கிற தண்ணீர்,